காலிஃப்ளவர் வச்சு என்ன செய்ய போறீங்க? நம்ம ஸ்டைல் வீகன் காலிஃப்ளவர் சோள மாவு ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க செய்ய போலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு 600 கிராம் எடுத்திருக்கேன். அதை பெரிய பெரிய துண்டாக வெட்டி தண்ணியும் உப்பும் போட்டு கழுவி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்: சோம்பு அரை மேஜைக்கரண்டி, 1.5 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 மேஜைக்கரண்டி மிளகாத்தூள், 1 மேஜைக்கரண்டி இறைச்சி மசாலாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 மேஜைக்கரண்டி சோள மாவு, அப்புறம் வெங்காயம். இனிமேல் சமைக்கும் போது மற்றதை பார்த்துக்கோ. காலிஃப்ளவரை நல்லா நீரை வடிய வச்சுட்டு சின்ன சின்ன துண்டாவோ இல்லாட்டி சின்ன சின்ன பீஸாவோ நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறது 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். சூடாகிடுச்சு. சோம்பு போடுறேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் வெட்டினதை போடுறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 எண்ணுக்கு கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பெருங்காயத்தூளும் போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன். இறைச்சி மசாலா போடுறேன். மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா பச்சை வாடை போக கிண்டிக்கோங்க. இப்போ அந்த வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. காலிஃப்ளவரும் மசாலாவும் நல்லா விளவுற மாதிரி கலந்து விடுங்க. காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் தீயை வேகமாக வச்சு வேக விடுங்க, மூடி வைக்காமல். மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப வெளியாகும். அதிலே உங்களுக்கு குழஞ்சி போயிடும். 1/2 மேஜைக்கரண்டி காளான் தூள் போடுறேன். இப்போ காலிஃப்ளவர் வெந்து வருது. நான் எடுத்து வச்சுருந்தா சோள மாவை வடிகட்டில் வச்சு தூவுன மாதிரி சளிச்சு விட்றேன். ஒரே முட்டை போட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவுன மாதிரி சளிச்சு விட்றேன். அந்த சோள மாவு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரையை எல்லா வித சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். நம்ம ஸ்டைல் வீகன் காலிஃப்ளவர் சோள மாவு ஃப்ரை தயாராகிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.